ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ என்னப்பா, லைக்ஸும் வர மாட்டேங்குது, கமெண்ட்ஸும் அவ்வளோ வர மாட்டேங்குது. ரிவ்யூ போடுறதா என்ன? லைக்ஸே வர மாட்டேங்குது. பார்ப்பேன் கைஸ். லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வரலைன்னா வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். நீங்களே இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? சரியா? இதயம் சீரியல் ரிவ்யூ கேட்க எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் வனிதா அக்கா ஆட்டம் ஆரம்பம். வனிதா மேடம் ஆட்டம் ஆரம்பம். இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக வனிதாவை வச்சு தான் கைஸ். சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, அதான் அந்த நீங்கள் வந்து யாருன்னு கேட்டிருப்பா இல்லையா பாரதி, அதுக்கு போட்டுட்டு மூணு கட்டத்தையும் ரெண்டு கட்டத்தையும் அதே மாதிரியே பேசி 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 அறுக்குறாங்க. சரியான அறுவை. அப்புறம் சுதாகரை பார்த்துட்டு மச்சான் மச்சான்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. மீசையும் மச்சம் இதெல்லாம் பார்த்தா ஐயோ சாமி, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. மறுபடியும் மாடா அப்படின்னு. ஐயோ கடவுளே. சரி, ஓகே, டன். வேற என்ன? அப்புறம் அவ்வளோதாங்க இன்னைக்கு. இது என்ன நான் ரிவ்யூ பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரியா? ஃபஸ்ட்டு சுதாகரை பார்த்து மச்சான் மச்சான்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாரதி இவங்கெல்லாம் சமைச்சிட்ருக்கதை பார்த்துட்டு இந்த மாதிரி இதில் வேலை சமைக்காதீங்க, இதை போட்டு சமைங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க இடத்துல எச்சியை துப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே மனோவும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுற சீன்ஸு எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருந்தீங்க இல்லையா? ஆரம்பிச்சிட்டார் டேரக்டர். என்ன நடக்குது அப்படின்னா, மனோ வந்து இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பார். அப்போ பார்த்துட்ருக்கையில் மனோ இப்படி முத்தம் கொடுத்துட்றான். இவ கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னோடனே தூசியை ஊதி விட்டுருக்கையில் இவன் முத்தம் கொடுத்துட்றா. அதை பாரதி வேற பார்த்துட்றான். பாரதி பார்த்ததை இவன் பார்த்துட்றான். அதோட முடிச்சிருக்காங்க. அதோடு முடிக்கலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே பாட்டி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. என்ன சொல்லுது பாட்டி, இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் ஆதி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஆதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம வனிதா மேடம் அதை பார்த்துட்டு கிளவி போகணும்னு ஆசைப்படுது, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க கேஸ். இதில் எனக்கு என்ன ரிவ்யூ பண்ணுறதுனே தெரியல. மனோவோட லவ் ஸ்டோரி இப்படி போயிட்டுருக்குது. இங்கிட்டு பாரதி அதை நோட் பண்ணி விட்டா. சரியா? கூமுட்டை பார்த்துருச்சு. இனி இந்த கூமுட்டை என்ன செய்யும், அட்வைஸ் பண்ணும், மனோ இப்படிலாம் பண்ணாதடா, வேணாண்டா அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி எபிசோடில் என்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஐ டோன்ட் நோ. ஃபுல்லாக வனிதாவோட எபிசோடாக இருந்ததுனால இன்றைக்கி வனிதா எபிசோட்னே வச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, டன். வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். நீ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற சீரியல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் தேவையில்லாமல் அந்த வடிவக்கரிசி ஓயாமல் அவரோட திட்டு வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் வரலப்பா. சும்மா அந்த அம்மா வயசில் எவ்வளோ மூத்தவங்க, நீ வா போ கிளவி, மானம் ரோசம் இல்லையா, என்ன வார்த்தைகள் இதெல்லாம். அந்த அம்மா எவ்வளோ பெரிய நடிகை. அவங்க கொஞ்சம் நடிகைன்னு கூட பார்க்க வேணாம், அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்தாது டைலாக் எழுதலாம்ல. ரொம்ப கேவலமாக டைலாக் எழுதி வச்சுருக்காங்க. அது அந்த சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சிக்காரி ஒருத்தர் இருக்கா வரும். ஸோ சாமி, அவள் சரியான இதாக இருப்பாளாட்டிருக்கு, வில்லியா, பயங்கரமான வில்லியா இருப்பாளாட்டிருக்கு, இத்து போனவன். எப்படி அவங்க அம்மா அப்பாவை கொண்டதே அவன் புருஷங்காரன் தான். அவன் புருஷங்காரன்னு அவங்க எல்லாம் சேர்ந்து தான். அவங்க கூட போய் கூட்டு வச்சுக்கிட்டு அக்கா கறியை பழி வாங்கிட்டு இருக்கிற கூமுட்டை. இது ஒரு கூமுட்டை. எப்படி இதயம் சீரியலில் பல்லவி கவுடா கூமுட்டையோ, பாரதின்ற கேரக்டர் கூமுட்டையோ, அதே மாதிரி கார்த்திகை தீபத்தில் இந்த சாமுண்டீஸ்வரோட தங்கச்சி ஒரு கூமுட்டை. சரிங்களா? அப்புறம் வேற என்ன, ஒரே ட்விஸ்டாக தான் போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம். அப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம். மகேஷை ரொம்ப நல்லவனாக காமிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் கிடைக்கணுமேனு சொல்லி ஏங்க வச்சுட்டு, இன்றைக்கி இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு வேண்டாமா வேணுமான்ற அளவு கேட்க வச்சிட்டாங்களேடா மகேஷோட கேரக்டரை. வெற்றியை நல்ல விதமாக காமிச்சிட்டு
மகேஷை வந்து கெட்டவனாக காமிச்சிட்டாங்க. நல்லாவே இல்லை. நல்ல ஹீரோ, அழகான ஹீரோ, எதுக்கு இப்படி போய் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நல்லாவே இல்லை. வேறு யாரையாவது கூட போட்டிருக்கலாம். நல்ல ஹீரோவாக இருக்கார், அழகாக இருக்கார், நல்ல வேறு கேரக்டர் கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி இதயம் சீரியலில் வந்து ஆதியை போட்டு மொக்க பண்ணுறாங்க, அந்த மாதிரி கெட்டி மேளத்துலேயும் மகேஷை போட்டு மொக்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், சந்தியாராகம், தனா, கார்த்தி, அப்புறம் கதிர், இவங்க 3 பேர்த்த வச்சே அந்த நாடகம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இன்னும் மாயா வந்து காப்பாற்றலே நினச்சேன். ப்ரோமோலே பார்த்தாச்சு கேஸ், மாயா தான் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், அயலியில் வந்து என்னமோ மாற்றங்கள்லாம் ஏற்படுதுங்கிறாங்க, திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்கிறாங்க. என்ன திருப்பம், என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். சரியா? அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே, நான் அந்த சீரியலில் நான் பார்க்குறதே இல்லை கைஸ். சரிங்களா? அந்த சீரியல் நான் பார்க்குறதே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல், அது எப்படியோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாரிஜாதம் செப்டம்பர் 8லேருந்து ஆரம்பிக்குதுங்கிறாங்க. ஆனால் டைமிங் இன்னும் சொல்லலை. எப்போ டைமிங் மாற்றி மத்தியானம் எது டைமிங் மாற்றி போடுறீங்களா, இல்லை நைட் சீரியலில் ஏதாவது டைமிங் மாற்றி போடுறீங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாமா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதயம் சீரியலில் ஒன்றும் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. காமெடியாக வேணால் இருந்தது. இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல்லி காமெடி தான். மச்சான்னுக்கிட்டு காமெடியாக தான் இருந்தது. இன்னும் வனிதா மேடம்த்துக்கான அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. நீ நாளைக்கு இது ஒரு சீரியஸாக ஏதாவது சம்பவம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அப்புறம் வேற என்ன, மத்தியானம் போடுற சீரியலில் வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. சிபிக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரிலாம் சீன்ஸ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மனசெல்லாம் இப்போ தான் ஓடிட்டுருக்குது, பார்த்துட்ருக்குறேன். வானதி வந்து அவங்க அப்பா மிரட்டி சொல்ல வச்சிட்டாராட்டிருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன, அப்புறம் சலங்கை ஒளி, அந்த சீரியல் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் பார்க்கறது இல்லை கைஸ். போதும், இந்த இத்தனை சீரியல் பார்த்தாலே மண்டை குழம்பி போகுது. இனி ஊருப்பட்ட சீரியலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மண்டை பித்து பிடிச்சி அவளை மைண்டே ஒரு மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் வேற என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். என்ன, அப்புறம் இந்த சிங்கிள் பசங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அது என்ன கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடி தர்றாங்களா, இல்லை எனக்கு புரியலைங்க. என்ன அது, அந்த ப்ரோக்ராமோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னமோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேலையெல்லாம் போய் செய்கிறாங்களாமா. அந்த வேலை செஞ்சதில் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து இந்த லேடிஸ்க்கு தான் தர்றாங்களாமா. என்ன கதை, என்ன ப்ரோக்ராம்னே தெரியல. அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கைஸ். இந்த தடவை சரிகமப்பா வந்து என்ன ஒன்னன் ஒன்லின்னு போடுறாங்க. அதில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் இனியாவும் நிற்கிற மாதிரி இருக்குது. இனியா நல்லா தான் பாடுறா. எதுக்கு வந்து நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தடவை சரிகமப்பா என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் ஜட்ஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிகமப்பாவில் வந்து ஒரு நேரம் நான் 5, அதாவது செலக்ட் பண்ணும்போது 5 ஜட்ஜஸ் வர்றாங்களாமா. அப்புறம் ப்ரோக்ராம்குள்ளே வாரம் ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வாரம் விஜயகாந்தோட இதில் வந்து சைந்தவி வந்திருந்தாங்க. இப்போ இந்த தடவை இந்த அம்மா வந்திருக்குது. அப்புறம் கார்த்திக் வந்து இன்னும் 2-3 எபிசோடில் 2-3 வாரம் வந்தாப்புல. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஜட்ஜஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு ஜட்ஜஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, வேறு ஏதாவது பேசலான்னா வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை.